வணக்கம். முக்கிய புள்ளியை சந்திக்க திடீரென டெல்லி கிளம்பும் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலால் அதிர்ந்து போயிருக்கும் பிரதமர் மோடி மற்றும் பாஜக. அப்படி திடீரென டெல்லி சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யாரை சந்திக்க இருக்கிறார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக தற்போது கூட்டணி வியூகங்களை அனைத்து கட்சிகளும் மிகவும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றன. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க மத்திய பாஜக அரசிற்கும் தமிழக அரசுக்கும் தற்போது கடுமையான மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து மத்திய பாஜக அரசிற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி திட்டம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கடுமையான கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. அந்த வகையில் மத்திய பாஜக அரசின் இந்த இரண்டு திட்டங்களையும் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்து வருகிறார். அதன்படி சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அதில் 8 மாநிலங்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல்களை விடுக்கும் வகையிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக இந்த தொகுதி மறுவரையறை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னையில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பல்வேறு மாநிலங்கள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட இந்த கூட்டம் இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த முன்னெடுப்பு மத்திய பாஜக அரசுக்கு அதிர்ச்சியையும் சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்டமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய நகர்வை மேற்கொள்ள இருக்கிறார். அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி சென்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை சந்திக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கூட்டு நடவடிக்கை குழு உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜனாதிபதியை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழுவில் கலந்து கொண்டு 8 மாநிலங்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து டெல்லி சென்று ஜனாதிபதி அவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த நகர்வும் மத்திய பாஜக அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பாஜக அரசின் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தை கடுமையாக எதிர்த்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் பல்வேறு மாநில தலைவர்களையும் ஒன்றிணைத்து இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி சென்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.